சின்ன சின்னதாக ஸ்னோவில் ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரீசிங் கோல்டுங்க. சன்னே சுத்தமாக போச்சு. என்னால் ப்ரீத் பண்ண கூட முடியல. கொஞ்சம் அப்படியே இங்கே பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுங்களா ஸ்னோ விழுறது? Lleva el suero chocolate para la cura, para la presión allá arriba en el montaña. நிறைய பேர் இருக்கு தமிழ்ஜி. For one guy, I need to give the chains. He's joking, okay? Don't go. Welcome to Toluca, Mexico. Only snowy mountain in Mexico, but it's not snowing right now. ஸோ இவ்வளோ தூரம் ஹைக் பண்ணி வந்துட்டோம். இன்னும் பாதி தொலைவு இருக்குது. அந்த கீழேருந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ இன்னும் அங்கே டாப் ஆஃப் த ஹில் தெரியுதுங்களா, அந்த உச்சிக்கு போனோம். இவ்வளோ தொலைவு ஹைக் பண்ணி வந்துட்டோம். கோல்டாக வேறு இருக்குது.
ஸோ ப்ரீத் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபாக் ஃபார்ம் ஆகிட்டு வருது. இன்னும் ஒரு ரீல் கிளைம் பண்ணணும். பட் நல்ல கிளைமேட்டு, செம்ம கோல்டாக இருக்குது. எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து அங்கே 2 லேக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ we'll have to climb to this mountain now. எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. செம்ம கோல்டாக இருக்குது. க்ளவுஸ் இல்லாமல் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நாட் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த மாதிரி ட்ரெக்கிங் வந்ததில்லை. பட் இட்ஸ் ரியலி நைஸ் வித் தி சில் climate. Really nice. Wow, look at these guys. Look at the farm farming. Mist, it's really nice, isn't it? பாருங்க, அங்கே ஒரு லேக் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம இறங்கி போனோன்னா அந்த லேக்குக்கு போகலாம். பட் we don't have energy. அங்கே ஒரு லேக் இருக்குது, அங்கேயும் போகலாம். இது எரிமலை அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இது எரிமலை தான். ஓகேங்க, மேலே ட்ரெக் பண்ணி போயிட்டு அங்கே காட்டுறேன். See guys, இன்னொரு 1/2 an hour கிளைம் பண்ணால் I can go to the peak of this Toluca. பட் செம்ம டயர்டுங்க, கோல்டாக இருக்குது. hands are freezing. தெரியுதுங்களா? They said it's a beginner trek. Yeah, But it's not beginner. yeah, it's not a beginner. So it's intermediate. நம்ம அங்கேருந்து அங்கே தெரியுதுங்களா, அங்கேருந்து கிளைம் பண்ணி வந்தாங்க. Look at people. எறும்பு மாதிரி தேடுறாங்களா? ரியலி நைஸ், isn't it? ஓகே, இன்னும் ஒரு 1/2 மவுண்டைன் கிளைம் பண்ணிவிட்டேன் பீக் போயிடுவாங்க. இதெல்லாம் பாருங்கள், வால்கனோ லேக்ஸ். மழை பெஞ்சால் தண்ணி ஃபுல்லாகும் போல். மிஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. we are waiting for that. Look at the mist on top of this mountain. ஓகேங்க, மேலே போயிட்டு காட்டுறேன். ஸ்லீப்பிங் மவுண்டன் இன் மெக்சிகோ, நவேதா தி தொலுக்கா. மெக்சிகோவில் இருக்கிற தொலுக்கான்ற ஸ்டேட்டில் இருக்கும். 80% கிளைம் பண்ணிட்டோம். I have to climb another 30%. ரொம்ப முடியலைங்க, ரியலி டயர்ட்ஸம். இங்கே பாருங்கள், எறும்பு மாதிரி தேடுறாங்களா? பீக் போயிட்டு பார்ப்போங்க. ஐயோ கைஸ், மக்களே, ஒரு வழியாக பீக் கிளைம் பண்ணி வந்தாச்சு. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி மிஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ரியலி நைஸ், ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். இது ஸ்லீப்பிங் மவுண்டைன், நாட் ஆக்டிவ் வால்கனோ மவுண்டைன். ஸோ சந்தோஷமாக இருக்குது பீக்கை ரீச் பண்ணது. ஸோ தேர் அங்கே ஒரு பீக் இருக்குது, ஆனால் அங்கே போக முடியாது. ஸோ ஸ்டாப்பிங் ஏர் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. தெரியுதுங்களா, நம்ம எறும்பு மாதிரி தர்றாங்களா மக்கள், அங்கேருந்து தான் போய் கிளைம் பண்ணி வந்தோம். ஸோ அங்கே தெரியுதுங்களா, அங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்படியே இங்கே வந்தோம். இங்கே வந்துட்டு இதுக்கு ஈக்குவலாக அங்கே ஒரு பீக் இருக்குது, அங்கேயும் போகலாம். பட் இந்த பீக்கு தான் அதுவும். ஸோ நாங்கள் இங்கேயே ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ நானும் பார்த்து இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே என்ஜாய் பண்ணுறோம். See you guys in the next video.
இயற்கை அழகு தான் இல்லைங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ ஜஸ்டிஃபை பண்ணுதான் தெரியல, பட் எனக்கு பார்க்குறதுக்கு அப்படியே சொர்க்கமாக இருக்குங்க. அப்படியே தொட்டுட்டு போகிற அந்த மிஸ்ட் அப்படியே ஃப்ரீசிங் கோல்டில் இந்த மலையை ஹைக் பண்ணி வர்றது எப்படி இருக்குன்னு அது ஃபீல் பண்ணால் தாங்க தெரியும். வீடியோ டெஃபினட்டாக ஜஸ்டிஃபை பண்ணாது. One of my best experience, right? Really good. ஃப்ரீசிங் கோல்டுங்க பாருங்கள். கிளைம் டவுன் பண்ணுறதே ரியலி டிஃபிகல்ட். இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, அந்த மிடில் இருக்குது பாருங்கள், ரொம்ப ஸ்லிப்பரிங்க. லுக் அட் த ராக்ஸ். சுத்தமாக கிரிப் இல்லை. ஹைக்கிங் ஷூஸ் இல்லாத கிளைம் பண்ணி போய் வந்தது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிளைம் பண்ண முடியாது. ஃபைனலி கிளைம் டவுன் பண்ணிட்டேன். இப்போ சுத்தமாக சன் இல்லை, ஃப்ரீசிங் கோல்டு. என்னோட ஐஸ் அப்படி ஷேக்கிங்காக இருக்குது. ஐ நீட் டு வியர் தி க்ளவுஸஸ். ஸோ ஃபைனலாக ரெஸ்ட் எடுக்க வந்தாச்சு. ஃப்ரீசிங் எப்படி ஷேக் ஆகுது பாருங்கள் என்னோட ஹேண்ட். க்ளவுஸை போடணும். நம்ம ஆளுங்க மெதுவாக ஒன்று யாரும் காணோம். கூட வந்த நம்ம இந்தியன்ஸை யாரையும் காணோம். ஏன் நின்றுட்டாங்களா, மேலே போனாங்களான்னு சுத்தமாக தெரியல. பட் இதுதான் மீட்டப் ஏரியா. இங்கே தான் எல்லோரும் வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். போய் தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேங்க. ஃபஸ்ட்டு நான் க்ளவுஸை போடுறேன். திரும்பவும் கீழே போனோம். ஈவினிங் ஆனால் லைட்டாக ஸ்னோ வர ஆரம்பிச்சிரும். சின்ன சின்னதாக ஸ்னோ விழ ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரீசிங் கோல்டுங்க. சன்னே சுத்தமாக போச்சு. என்னால் ப்ரீத் பண்ண கூட முடியல. கொஞ்சம் அப்படியே இங்கே பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுங்களா ஸ்னோ விழுறது? ஸோ இங்கேருந்து வந்தோம். இவ்வளோ நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்தோம். ஃப்ரீசிங் கோல்டு. எல்லோரும் கீழே போக ஆரம்பிச்சிட்டாங்க. மிஸ்ட் வேறு ஆகாமல் ஆரம்பிச்சிச்சு. ஐ வேறு குளிருது குளிரில். ஸோ அவ்வளோதாங்க, கீழே போக வேண்டியது தான். கூட வந்தவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன் ஃபைனல் லுக் அரவுண்ட். ஃபேண்டாஸ்டிக். No words to explain this beauty and experience. கீழே போயிட்டு பேசுவோம். பை. பாதி தொலைவு கீழே இறங்கி வந்தாச்சு. குளிர் சுத்தமாக தாங்க முடியல என்னால். நம்ம கூட வந்தவங்களையும் ஆளையே காணோம். ஸோ வெஹிக்கிள் பார்க்கிங் ரிட்டர்ன் ஆகிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணுவோம். குளிர் தாங்க முடியல. ஃப்ரீசிங். கீழே போயிட்டுருக்கேன்.